கோபாலகிருஷ்ண சார் உதவி இயக்குனர் வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு பாத்திரங்களை தூக்கி வெளியே வச்சுட்டாரு. அழுகையே வந்து விட்டது. யாருக்கு? அந்த கோபாலகிருஷ்ண சாருக்கு. அவருடைய இவருக்கு மிக பெரிய சந்தோஷம். சொந்த பந்தங்கள் கொடுக்கல, நண்பர்கள் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. அதன் பிற்பாடே நிறைய படங்கள்ல அவருக்கு வாய்ப்பு வருகிறது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் உதவி செய்யவில்லை என்றால் அவங்களுக்கு உறக்கமே வராதாம். அந்த வகையில் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாள், கிழமை, தேதி, நேரம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் ஒரு பிரபல உதவி இயக்குனர் இருக்கார், மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ண சார் உதவி இயக்குனர். நிறைய படங்களுக்கு உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்துக்கு தலைவருக்கு கூட உதவியாக இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கிறார். சென்னையில் நங்கநல்லூரில் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிறார். என்ன ஆயிற்று தெரியுமா? அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா பல மாசமாக அவர் வீட்டு வாடகை செலுத்தவில்லை. வீட்டின் உரிமையாளர் வருகிறார். இங்கே பாருங்க, வீட்டை காலி பண்ணுங்க சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு பாத்திரங்களை தூக்கி வெளியே வச்சுட்டார். வீடை தாழிட்டு பூட்டு போட்டு விடுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுடைய குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு சொந்தக்காரங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் பணம் கேட்குறாரு. யாருமே சல்லி பைசா கொடுக்கல. அப்பொழுது அவருக்கு நினைவில் வந்தவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். யோசிக்கிறார், எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து பல வருஷம் ஆகுது, நம்மளை ஞாபகம் வச்சுருப்பாரா, உதவி கேட்கலாமான்னு யோசிக்கிறாரு. சரி, கடைசி முயற்சியாக தலைவரை பார்க்கலாம் சொல்லிட்டு போறாரு. எங்கே தெரியுமா? மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. என்ன படம்? பட்டிக்காட்டு பொன்னையா. அப்பொழுது என்ன ஆயிற்று? அதன் பிற்பாடு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மதிய உணவு இடைவெளி வருகிறது. தலைவர் போய் பார்க்குறாரு. தலைவருக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. அவரை பார்த்து அரவணைத்துக் கொள்கிறார். எப்படி இருக்கீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு? இவருக்கு அழுகையே வந்து விட்டது. யாருக்கு? அந்த கோபாலகிருஷ்ண சாருக்கு. அவருடைய குறைகளை சொல்கிறார். தலைவர் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு அன்பாக கடித்து கொண்டார். சரி சரி, வீட்டு வாடகை பாக்கி எவ்வளோ தரணும்? 3000 ரூபாய் சார். ஓ அப்படியா சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறார். சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டு விலாசத்தை வாங்கி கொள்கிறார். அதன் பிற்பாடு இவர் வீட்டுக்கு போகிறார். போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பயங்கர மழை. அந்த பூட்டிய வீட்டில் திண்ணையில் ஓரமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. யாராவது வருவாங்களா, எம்ஜிஆர் உதவி கேட்டிருக்கோம் அப்படின்னு. ஆனால் தலைவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு முக்கியமான நம்பர் அனுப்புகிறாரு. காரில் போய் இறங்குறாங்க, விசாரிக்கிறாங்க. இவர் நான் தாங்க கோபாலகிருஷ்ணன் அப்படின்றாரு. இந்தாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல இவருக்கு மிக பெரிய சந்தோஷம். கண் கலங்கி போய்விட்டார். ஏன்? அதன் பிற்பாடு புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு? காரில் 2 பேர் அனுப்புகிறாரு 10,000 கொடுத்து. இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த விலாசத்துக்கு போகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அந்த நபர் அங்கே உட்காந்துருக்காரு. ஓடோடி வராரு. நான் தான் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல, இந்தாங்க இந்த பொட்டலத்தை பிடிங்க அப்படின்னாங்க. பிரித்து பார்த்தா 10,000 ரூபாய். வீட்டு வாடகை பாக்கி 3000 ரூபாய் மட்டும்தான். மீதி 7,000 மக்கள் திலகம் எம்ஜிஆர் உங்களை பத்திரமாக வச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல இவருக்கு கண்கள் குளமாகி போனது. ஏன்னா சொந்த பந்தங்கள் கொடுக்கல, நண்பர்கள் கொடுக்கல, யாருமே கொடுக்கல, தலைவர் தான் கொடுத்தார். இதோடு மட்டும் இல்லாமல் அதன் பிற்பாடே நிறைய படங்களில் அவருக்கு வாய்ப்பு வருகிறது. சிபாரி செய்தவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா தமிழக மக்களே? இப்படி ஒரு நடிகரை, இப்படி ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா? பூத கண்ணாடி வைத்து பார்த்தால் கூட கிடைக்கவே மாட்டார்கள். புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது உதவி இயக்குனர், நடன இயக்குனர், தயாரிப்பாளர், ரசிகர்கள், இதோடு மட்டுமல்லாமல் பாமர மக்கள், ஏழை மக்கள், இதோடு மட்டுமல்லாமல் அதாவது சின்ன சின்ன நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் காதுகளுக்கு தெரியுது என்றால் ஓடோடு சென்று உதவி செய்வார். இது மாதிரி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாதுங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா தான் குடும்பம் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார். அவர் நினச்சது யார்? தமிழ்நாட்டு மக்கள். அவங்க தான் தலைவருக்கு குடும்பம். அதனால் யார் என்ன உதவி கேட்டாலும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்து விட்டு தான் தூங்கவே போவாராம். அந்த உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்து விட்டதா என்று கேட்பாராம். அதன் பிற்பாடு தான் உறங்கவே செல்வாராம். பார்த்தீர்களா? இப்படி ஒரு நடிகரை எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனிப்பிறவி
தெய்வ பிறவி.